Hi all, welcome back to Tanisha Yu's YouTube channel. So I hope all of you are doing good. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா what do I do அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய விமென் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட கெரியரை கண்டினியூ பண்ண முடியாம இருந்திருக்கலாம் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ், கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கனால அவங்களால கண்டிப்பா வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். பட் ஸோ வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் நான் கொடுக்க போறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது, ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா எந்த ஒரு விமெனுக்குமே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எல்லாமே லைஃப்ல நான் பேலன்ஸ் பண்ண முடியுது, ஃபேமிலி, ஒர்க், கிட்ஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ண முடியுதுன்ட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இங்க பாத்தீங்களா என்ன இருக்குன்ட்டு? சோப், ஷாம்பூ, சீரம். ஸோ எஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் செய்வேன். இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து எங்க வீட்டுல யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் இருக்கட்டும், இல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆர்கானிக்கா வாங்குறோம். ஸோ இன்டர்னலி நம்ம ஆர்கானிக் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாகவும் ஏன் ஏதாவது சம்திங் நேச்சுரலாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்து என் கிட்ஸுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, சோப்ஸ்லாம் வந்து ஹோம்மேட் சோப்ஸ் ஃபர்ஸ்ட் நான் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு இருந்தேன். ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி அவங்க எனக்கு கொரியரில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் வாஸ் ஹேப்னிங். அண்ட் தென் என்ன ஆச்சு, இந்த கோவிட்ல வந்து சும்மாவே வீட்டில் இருந்தோம். ஸோ அந்த டைம்ல தோணுச்சு, ஓகே நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம கிட்ஸ்க்கு நம்ம இப்போ பெங்களூர்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம், பட் ஏன் நம்மளே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்டெப் எடுத்தேன். ஸோ நிறைய வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்து நான் சோப் செஞ்சேன். பட் அது பர்ஃபெக்டா வரல, கொஞ்சம் நல்லா பிசா பிசா கொலா அப்படிலாம் வந்துச்சு சோப்பு. ஸோ ஐ வாசன்ட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ பண்றோம் பர்ஃபெக்டா கரெக்டா அது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ தென் ஐ மேட் அ ரிசர்ச், என்ன பண்ணலான்னு பாக்குறப்பதான் ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் பார்த்தேன். ஸோ டெல்லி கிராஃப்ட்ரி அகாடமி வந்து நான் கண்டுபிடிச்சேன் ஆன்லைன்ல நான் சர்ச் பண்றப்ப. ஸோ அந்த கிராஃப்ட்ரி அகாடமியை பத்தி ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். இட் வாஸ் குட். ஸோ இமீடியட்லி ஐ ஜாயின் த கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ் பண்ணி அண்ட் எல்லா கோர்ஸையும் பண்ணி முடிச்சிட்டேன், ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். So finally, I'm an ISO certified skincare product maker. So I'm proud to say this and I'm really happy that I finished the course and நிறைய அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இட் கிவ்ஸ் மீ அ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதை நான் கோர்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் மேக்கிங் மை ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலி லெவலுக்கு தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு, என் கிட்ஸ், ஹஸ்பண்ட், அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள தான் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஸ்லோலி ஹவு இட் ஸ்டார்டட் வாஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க, நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்கல்ல, வை டோன்ட் யூ கிவ் அஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்பதான் வந்து சரி ஏன் கொடுக்க கூடாது, நமக்கு பெனிஃபிட் ஆகுது, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எனக்கும் என் கிட்ஸுக்கும் எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆயிருக்கு. ஸோ வை டோன்ட் ஐ பெனிஃபிட் டு அதர்ஸ் ஆல்சோ அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் செஞ்சு I started giving to other people, outside people also. So that is how it started. So okay, இப்போ வந்து நான் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்ட்டு நான் சும்மா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நான் சோப்ஸ் வச்சிருக்கேன், அண்ட் தென் ஃபேஸ் சீரம்ஸ், பட்டர் சுகர்ஸ் அண்ட் பாடி பட்டர், க்ரீம்ஸ், ஃபேஸ் க்ரீம்ஸ், அப்புறம் பாடி லோஷன்ஸ், இதெல்லாம் தான் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு. ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸும் இருக்கு, பட் அதை வந்து நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, என்கிட்ட ரெடி இன் ஸ்டாக் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் காட்ட போறேன். அண்ட் ஒன் மோர் திங், என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்பவுமே நான் ரொம்ப ஸ்டாக் பண்ணி வைக்க மாட்டேன், பிகாஸ் மைன் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் கஸ்டமைஸ்ட் பேசிஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கு, எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நான் கொடுக்கறதுனால ஐ டோன்ட் கீப் ப்ராடக்ட்ஸ் இன் ஸ்டாக். ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஸ்டாக்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குங்குமாதி சீரம் அண்ட் 24 கேரட் கோல்ட் சீரம், அதெல்லாம் வந்து ரெடி இன் ஸ்டாக் இருக்கும். பட் சோப்ஸ் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் தான் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ஸோ ஸ்டாக்ல இருக்காது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஆர்டர்ஸ், இப்போ வந்து ரெடி டு டெலிவர். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன், சோப்ஸ். ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து பொட்டேட்டோ சோப். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், பொட்டேட்டோ வந்து இட் ரிமூவ்ஸ் டேன் அண்ட் இட் இஸ் ரியலி குட் ஃபார் யோர் ஸ்கின்.
நிறைய வந்து நம்ம சன்ல எக்ஸ்போஸ் ஆகுறோம் அப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம வந்து பொட்டேட்டோ சோப் வந்து ரெகுலரா யூஸ் பண்றப்ப நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பொட்டேட்டோ சோப் ஐ மேட் அவுட் ஆஃப் கோட் மில்க் பேஸ். ஸோ நிறைய பேஸஸ் இருக்கு. கோட் மில்க் பேஸ் இருக்கு, ஷியா பட்டர் பேஸ் இருக்கு, ஒபேக் பேஸ் இருக்கு, கிளியர் பேஸ் இருக்கு. ஸோ யார் யார் என்ன பேஸ்ல வந்து கேட்குறாங்களோ, ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஐ ஜஸ்ட் ஆஸ்க் தெம், உங்களுக்கு வந்து கோட் மில்க் பேஸ் வேணுமா இல்லை ஒபேக் பேஸ் வேணுமா. சில பேர் வந்து கிளிசரின் பேஸ் தான் வேணும்னு கேட்பாங்க, ஏன்னா அவங்க ஸ்கின் வந்து நல்லா கிளியர் ஆகணும் அப்படின்ட்டு சில பேர் வந்து ப்ரிஃபர் கிளிசரின் பேஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து திஸ் பொட்டேட்டோ சோப் இஸ் மேட் அப் ஆஃப் கோட் மில்க் பேஸ், ஏன்னா இது வந்து கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பொட்டேட்டோ பவுடர், இது இந்த சோப்புக்கு யூஸ் பண்ற பொட்டேட்டோ பவுடர் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, நானே ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணுவேன். பொட்டேட்டோவை நல்லா வந்து ரொம்ப தின் ஸ்லைசஸ், இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப தின் ஸ்லைசஸ் கட் பண்ணி ஒரு பெரிய பிளேட்ல வந்து காய வச்சு நான் வந்து வெயில்ல வச்சு வச்சு எடுப்பேன். இது வந்து டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 days நல்லா வெயில் படணும். எங்க ஒசூர் கிளைமேட்ல வெயில பாக்குறதே கொஞ்சம் கஷ்டம், அதனால இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் எக்ஸ்டெண்ட் தான் ஆகும். 4-5 daysல ஆகாது, சம்டைம்ஸ் இட் மைட் டேக் அ வீக் ஆல்சோ. ஸோ ஒரு 1 week to 10 days கிட்ட நாங்கள் வெயில்ல வச்சு வச்சு எடுத்து, அண்ட் அது நல்லா ட்ரை ஆகணும். இப்படி தொட்டா இப்படி கிறிஸ்பியா அப்படி உடையிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு வர்றப்ப மிக்சியில வந்து பவுடர் பண்ணி நான் வச்சிருப்பேன். So it's completely a natural product, natural soap. And one more thing, இது பாத்தீங்கன்னா பப்பாயா சோப். பப்பாயா பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. நம்ம சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத கூட நம்ம எடுத்து ஃபேஸுக்கு தேய்ச்சா இட் கிவ்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி க்ளோ. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அகெயின் இது வந்து கோட் மில்க் இல்லை பேஸ், இது வந்து ஒபேக் பேஸ்ல பண்ண பப்பாயா சோப். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரியலி குட் ஃபார் த ஸ்கின். அண்ட் நெக்ஸ்ட் ஆரஞ்சு பாருங்க. அகெயின் ஆரஞ்சு நம்ம சாப்பிட்டாவே இன்டேக் எடுத்துக்கிட்டாவே நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோ கொடுக்கும். இன்ஃபேக்ட் வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டேனா இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கிறவங்க கூட ஆரஞ்ச் ஜூஸ் டெய்லி குடிக்கிறப்ப டெஃபினெட்லி தேர்ஸ் அ ரிசல்ட் இன் தேர் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன். கொஞ்சம் ஒரு டோன் வந்து எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆரஞ்ச் சோப் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் ஆரஞ்ச் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்தந்த ஒரு சோப்புக்கும் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுவோம். அகெயின் இட் இஸ் டிபெண்ட் ஆன் த கஸ்டமர்ஸ் ரெக்குவயர்மெண்ட். சில பேர் வந்து எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் கம்மியாக வேணும்னு கேட்பாங்க. சில பேர் நான் சோப் போட்டால் இங்கே அப்படியே பாத்ரூமே மணமணக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து யார் யார் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் சோப்புக்கு நான் ஆரஞ்ச் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி சோப். இந்த ஹனி சோப் வந்து அதை ஷேப்பே பார்த்தீங்களா அப்படியே ஹனியோட அந்த பீ ஹைவ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஹனி சோப். திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கிளிசரின் பேஸ். ஸோ இது வந்து இந்த லுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த கிளிசரின் பேஸ்ல பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ இட் வாஸ் த கஸ்டமர்ஸ் ரெக்குவயர்மெண்ட், கிளிசரின் பேஸ்ல வேணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பாருங்க, நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன். ஹனியும் வந்து நிறைய ஃபேஸ் பேக்லாம் நம்ம வந்து நேச்சுரல் ஹனியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இது மஞ்சத்தூள் அண்ட் ஹனி இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு நார்மலாக ஜஸ்ட் லைக் தட் அப்ளை பண்ணாலே ஒரு நல்லா க்ளோ கொடுக்கும். ஸோ ரெகுலர் பேசிஸில் ஹனி சோப் யூஸ் பண்ணுறதும் இட்ஸ் ரியலி குட். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா யாஸ், இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், ஃப்ரெஞ்ச் கிளே சோப். இது எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. நான் இந்த கோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ டென்ட் நோ அபவுட் ஃப்ரெஞ்ச் கிளே. பட் கோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ கேம் டு நோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கிளே. ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் கிளே வந்து இது ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். அதை தான் வந்து நம்ம சோப்பா பேஸ்ல யூஸ் பண்ணி சோப் பண்றோம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் கிளே வந்து ரொம்ப எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுங்க ஸ்கின்னை. இது வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்லணும், நல்லா கிளென்ஸ் பண்ணும், பியூரிஃபை பண்ணும் நம்ம ஸ்கின்னை. அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கைண்ட் ஆஃப் ஸ்கின் டேமேஜஸ் இருந்தால் கூட இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறப்ப எல்லாம் நம்ம ஸ்கின் கிளியர் ஆகிடும். ஸோ இதனுடைய ஷேப் பாருங்க, சம்திங் டிஃப்ரெண்ட். எல்லாமே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணுவேன். ஐ ஹாவ் சோ மெனி மோல்ஸ். ஸோ ஒரு சோப்பும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஐ ஆஸ்க் த கஸ்டமர்ஸ், உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஷேப் தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஷேப்பில் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ திஸ் இஸ் ஒன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்களா வைன் சோப். திஸ் இஸ் ரெட் வைன் சோப். ஸோ ரெட் வைன் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்குமே எல்லாருக்குமே தெரியும். ரெட் வைன் வந்து ரெகுலராக டெய்லி அந்த ரெட் வைனை குடிச்சாலே வந்து
சம்திங் அது எனக்கு கரெக்டா தெரியல, இவ்வளோ ounces அப்படின்னு குடிச்சா ஸ்கின் ரொம்ப அப்படியே க்ளோ ஆகும்ட்டு சொல்லுவாங்க. நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இன்டேக்கா எடுக்கிறப்பயே வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்றப்ப கண்டிப்பா தேர் ஆர் பெனிஃபிட். ரெட் வைனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஏர்லி ஏஜிங்லாம் ஆகுறது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஷ்ரிங்க் ஆகுறப்ப அந்த ஸ்கின் எல்லாம் ஒரு டைட்டன் பண்ணி ஒரு அப்லிஃப்ட் பண்ணி நல்லா கொடுக்கும் ரெட் வைனு. ஸோ அதுதான் இதனுடைய பெனிஃபிட்டே. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் சோப். ஸோ இதுவுமே வந்து இதே ஷேப்ல பண்ணியிருக்கேன். ஸோ சார்கோல் சோப் உங்களுக்கு வந்து தெரியும். சார்கோல் வந்து இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணலாம். இட் புல்ஸ் அவுட் ஆல் த ஆயில் அண்ட் கிவ்ஸ் யூ அ பர்ஃபெக்ட் ஸ்கின். ஸோ நல்லா இருக்கும் ஆயிலி ஸ்கின் யூசர்ஸ்க்கு. அண்ட் ஆல்சோ சார்கோல் ஹேஸ் சோ மெனி பெனிஃபிட்ஸ்ங்க. சார்கோல்ல ஷாம்பூ கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் சார்கோல் ஹேஸ் சோ மெனி பெனிஃபிட்ஸ். அண்ட் இது வந்து இதுவும் என்னோட ரெகுலர் மூவிங் ப்ராடக்ட் தான். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வைன் ஜெல். ஸோ சோப் பார்த்தோம், இது வந்து ரெட் வைன் ஜெல். இதுவும் வந்து எப்படின்னா நைட் டைமில் நம்ம வந்து பிஃபோர் பெட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஜெல் நம்ம அப்ளை பண்ணிட்டு படுக்கிறப்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப டெஃபினெட்லி தேர் இஸ் அ ரிசல்ட். அகெயின் இது ரெட் வைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜிங் ஏர்லி ஏஜிங் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சுகர் ஸ்க்ரப். ஸோ ஓகே, இந்த ஸ்க்ரப் வந்து எப்படின்னா யூஸ் பண்ணணும், நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நம்ம குளிக்கிறப்ப பட்டர் இது திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த பட்டர் சுகர் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ்லாம் கம்மியாகி நல்ல ஒரு மாய்ஸ்சர்டு ஸ்கின் கொடுக்கும். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்க்ரப். நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுறப்ப நல்லா இருக்கும் ஸ்கின்னு. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா பிகாஸ் வந்து எனக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த ஒசூர் கிளைமேட்டுக்கு வந்து இந்த கம்பைன்ட் ஸ்கின் தான் டோன் தான் இது. பட் சம்டைம்ஸ் இந்த ஒசூர் கிளைமேட்ல வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். நம்ம என்னதான் மாய்ஸ்சரைசர் போட்டால் கூட ட்ரை ஆகும். ஸோ அப்போல்லாம் வந்து நான் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமாதி ஆயில். ஸோ இது வந்து இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குங்குமாதி ஆயில். இது வந்து 15 ml பாட்டில் இப்படி தான் வரும். ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிட்டே போகலாம், நம்ம அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதனுடைய பெனிஃபிட்ஸ் சொல்லிடுறேன். இது என்னன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கின் வந்து ஏதாவது நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும், அந்த டைம்லலாம் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறப்ப அந்த ட்ரைனஸ்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி சப்பிள் அண்ட் சாஃப்ட் ஸ்கின்னாக பண்ணிடும். கொஞ்சம் ரஃப் டோன் இருந்தால் கூட சாஃப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேன் ரிமூவ் பண்ணும். கண்டிப்பாக நம்ம வெளியெல்லாம் போய் சுற்றிட்டு வந்துட்டு ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆயிருக்குன்னா டேன் ரிமூவ் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் ஆஃப் குங்குமாதி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி க்ளோ. நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு 15 to 20 டேஸ் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அவ்வளோ நல்லா க்ளோ இருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சாஃப்ரன் கண்டென்ட் ப்ரெசன்ட் இன் திஸ் குங்குமாதி ஆயில், ரைட்? அண்ட் தென் ஓகே, இது வந்து ஆனியன் ஷாம்பூ. இதனோட பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் த ஸ்கின் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஹேர் கேர் பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் ஐ வாண்ட் டு ஷோ யூ ஆல் ஒன் மோர் திங். இங்கே பார்த்தீங்களா ஒரு குட்டி சோப். ஸோ இந்த சோப்போட யூஸ் என்னன்னா, நிறைய பேர் வந்து ட்ராவல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் சோப். இது எல்லாமே 100 கிராம் சோப். ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு 2 to 3 டேஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இவ்வளோ பெரிய 100 கிராம் சோப்லாம் கேரி பண்றது அவங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி டிராவல் சோப்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம் சோப்பு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஹேண்டியா இருக்கும், அவங்களுக்கு வந்து பேக் பண்றதுக்கு கூட நல்லா இருக்கும். ஸோ இது ரொம்ப டிமாண்ட்ல இருக்குங்க. நிறைய பேர் டிராவல் பண்றப்ப எங்களுக்கு இந்த மாதிரி சோப்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சோப். அண்ட் இன்னொரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். இது வந்து இந்த மாதிரி தான் என்னோட ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்ட்டு நான் சூஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னன்னா இந்த சல்ஃபேட் அண்ட் பேரபன் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ரெகுலராக லாங் ரன்ல யூஸ் பண்ணுறப்ப இப்போ எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலனாலும் இந்த ஃபியூச்சர் வந்து ஒரு 30+ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ஏஜிங்கு அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து நிறைய டேமேஜ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் ஐ வாண்டட் டு மேக்
சல்ஃபேட் அண்ட் பேரபின் ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்கின் கேர் ஆஸ் வெல் அஸ் ஹேர் கேர் எதுலுமே சல்ஃபேட் அண்ட் பேரபின் இல்லவே இல்லை. முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி செய்வேன், எங்கே செய்வீங்க அப்படின்ட்டுலாம் ஒரு கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் யூ ஆல் டு த ஒர்க் ஷாப். எங்கள் வீட்லேயே வந்து ஒரு ஒர்க் ஷாப் செட்டப் பண்ணியிருக்கேன் நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் செய்கிறதுக்கு. ஸோ அந்த ஒர்க் ஷாப்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க போகலாம். ஸோ என்னோட ப்ராடக்ட்ஸோட பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா TrueScent Aromas. ஸோ வெல்கம் டு TrueScent Aromas ஒர்க் ஷாப். ஸோ கொஞ்சம் வந்து லைட்டாக அங்கங்கே மெஸ்ஸியாக இருக்கும், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் அபவுட் இட். ஸோ இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே லோக்கல் ஒசூரில் மட்டும் இல்லை, வெளியூருக்கும் வந்து ஷிப் பண்ணுவோம். ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் வந்து ஷிப் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ அவுட் கண்ட்ரிக்கும் போயிருக்கு. நான் வந்து டைரெக்டாக ஷிப் பண்ணலை. ஸோ 2 of our customers are staying in abroad. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இங்கே தமிழ்நாடுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க டாட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணுறப்ப எங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணி அவங்க வந்து வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் ஹவ் ரீச்ட் ஆம்ஸ்டர்டாம் அண்ட் துபாய். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு சே திஸ். ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபர்ட் இருக்குது. இந்த கபர்ட்குள்ளே நான் இந்த மாதிரி எல்லாமே இந்த சோப்புக்கு தேவையான பவுடர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ பவுடர். ஆமாங்க, ஆவாரம்பூ என்கிட்ட ரெடியாக ஸ்டாக்ல இல்லை, பட் திஸ் இஸ் ரியலி குட் ஃபார் யுவர் ஸ்கின். அந்த காலத்துலலாம் அந்த ஆவாரம்பூ இலை பூவு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தேய்ச்சி அப்படியே டைரக்டா ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா பெனிஃபிட் இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆவாரம் பூவையும் இந்த மாதிரி தான் நான் பறிச்சுட்டு வந்து ட்ரை பண்ணி அதை வந்து பவுடரா செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ ஆவாரம் பூ சோப் கேட்குறவங்களுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பவுடர். இந்த ஆரஞ்சு பவுடரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சோட ஸ்கின் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம சேர்த்து வச்சு அதை ட்ரை பண்ணி, நான் பொட்டேட்டோக்கு எப்படி சொன்னேன் அதே மாதிரி ப்ராசஸ் தான். ட்ரை பண்ணி எடுத்து அதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அண்ட் ஸோ இங்கே அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மோல்ஸ்ங்க, என்னோட சோப் மோல்ஸ். யாருக்கு என்னென்ன மாதிரி ஷேப்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ நான் இது அப்போவே காமிச்சேன் இல்லையா, ட்ராவல்க்காக 20 grams சோப் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ்பெஷலி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னெண்டா இருக்க லேடிஸ்க்குலாம் யாராவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் ஒன்று ரெடியா இருக்கு, நான் காமிக்கிறேன் அப்புறமா. ஸோ இது ஒரு ஷேப். இது வந்து ஒரு மாதிரி மியூரல் மாதிரி இருக்கு பாருங்க. இது சில பேருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஷேப்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஷேப் ஃப்ளவர் ஷேப்ஸ். இது வந்து சில பேருக்கு ரொம்ப பிளெயினா ஜஸ்ட் மேக் இட் சிம்பிள் அப்படின்னு கேட்பாங்க, ஜஸ்ட் அண்ட் ஓவல் ஷேப்பு. ஸோ அவங்களுக்கு இது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது அகைன் திஸ் இஸ் அ டிராவல் சோப்பு. இது 1 week மேல டிராவல் பண்றவங்களுக்குலாம் இது வந்து 50 grams. அப்போ காமிச்சது 20 grams, இது வந்து 50 grams. அண்ட் இது பாருங்க, இது ஒரு மாதிரி ட்ரீ உள்ள வந்து ட்ரீ மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சோப் பேஸ். இது வந்து இந்த ஹனி சோப்ஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ற இது. இங்க பாருங்க எப்படி இருக்கும். இது பாருங்க குட்டீஸ்க்காக கார் ஷேப்பு, ட்ரெயின் ஷேப்பு இந்த மாதிரி. இது வந்து 50 grams தான். ஸோ இந்த பாருங்க இது. ஸோ ஓகே, இப்போ இந்த ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இங்க இந்த சென்டர் போர்ஷன்ல என்ன பண்ணுவேன்னா, இங்க தான் வந்து என்னோட ஒர்க் ஸ்டேஷன், இந்த டேபிள் இருக்கும். அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்து மோல்ஸ்ல சோப் எல்லாம் ஊத்தி வைக்கிற ஸ்பேஸா தான் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்க வெளியே நீங்க பார்த்தது வந்து finished products ready to deliver. ஸோ இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னும் வந்து பேக்கிங்லாம் பண்ணணும். ஸோ அதை காட்டுறேன் இருங்க. ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து வால்நட் சோப்புங்க. வால்நட் வந்து நம்ம இன்டர்னலா சாப்பிட்றப்ப நம்ம பிரெயினுக்குலாம் எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட். அண்ட் இதுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த ட்ரீம் ஃப்ரேக்னன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரேக்னன்ஸு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச சோப் இது. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் சோப். எஸ், இங்க பாத்தீங்களா, டைம் திஸ் இஸ் வாட்டர்மெலன் சோப். இது வந்து எல்லா கிட்ஸுக்கும் ஃபேவரட்டான ஒரு சோப்புங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே வாட்டர்மெலன், ரியல் வாட்டர்மெலன் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு பாருங்க.
ஸோ இந்த ரெட்டுக்குள்ள உங்களுக்கு பிளாக்கா தெரியுது இல்லைங்களா, இது என்னன்னா கலோஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கலோஞ்சி சீட்ஸ் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும். திஸ் இஸ் ரியலி குட் ஃபார் யுவர் ஸ்கின். இது வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி நமக்கு ஆக்ட் பண்ணும் நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கிறப்ப. அண்ட் அதே மாதிரி காம்பினேஷன் இது வந்து கொஞ்சம் ஒர்க்மேன்ஷிப் ஜாஸ்திங்க இந்த சோப்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் பண்ணணும் இந்த கலர்ல, அண்ட் தென் அது கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு நம்ம செகண்ட் லேயர் ஊத்தணும். பட் அந்த செகண்ட் லேயர் ஊத்துறப்ப இது மெல்ட் ஆயிடக்கூடாது. ஸோ இது ஒர்க்மேன்ஷிப்பும் ஜாஸ்தி, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய சோப். பட் ஐ என்ஜாய் டூயிங் திஸ் சோப் பிகாஸ் எல்லா கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சோப் இது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வாட்டர்மெலன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா யா ஆஹாஹா சாக்லேட் எந்த பசங்கங்க வேணான்னு சொல்லுவாங்க. இது வந்து சாக்லேட் சோப்பு. ஸோ இது வந்து இது எனக்கு வந்த ஆர்டர் தான். இது வந்து குட்டீஸ்க்கு ஒரு கஸ்டமர் அவங்களோட குட்டீஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க சாக்லேட் சோப். ஸோ கிட்ஸுக்குன்னு சொன்னதால அவங்களுக்கு ஏத்த மாதிரி டெடி பியர் ஷேப் அண்ட் தென் லைன் ஷேப். ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சோ டெம்டிங். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து 1 year பிளஸ் கிட்ஸ்ல இருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 1 yearக்கு பிலோ இருக்க கிட்ஸ் கண்டிப்பா இதை யூஸ் பண்ண வேண்டாம். இன்ஃபென்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா அவங்களுக்குன்ட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, பேபி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி. பட் 1 year பிளஸ்ல இருந்து யார் வேணாலும் தாராளமா என்னோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். And this is another special soap which is really close to everybody's heart. இது பார்த்தா உங்களுக்கு இப்படி பிளெயினா தானே தெரியுது. ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. ஹே வாவ், பாத்தீங்களா இதுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு பேபியோட ஃபூட் இருக்கு. ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நான் அப்பவே வந்து காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ஃபூட்டோட மோல்டு காமிச்சேன். ஸோ அந்த மோல்ட்ல குட்டியா ஒரு அந்த மாதிரி ஃபுட் ஷேப்ல பண்ணிட்டு அதை வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி பண்ற சோப் தான் இது. இது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் கிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களே. இப்ப நம்ம ஃப்ரெண்டே யாராவது பிரெக்னெண்டா இருக்காங்க, வி வாண்ட் டு கிவ் ஹர் சம்திங் குட், சம்திங் நைஸ், சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுக்கலாம். பிகாஸ் இது வந்து எந்த ஹார்மும் கிடையாது. இட் இஸ் 100% நேச்சுரல் சோப். ஸோ வந்து தாராளமாக இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் இது கிஃப்ட் பண்ணலாம். திஸ் வில் டெஃபினெட்லி ஸ்டே க்ளோஸ் டு தேர் ஹார்ட். அந்த லேடிக்கு, அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு கண்டிப்பா. அண்ட் இட் வில் பி ரியலி அ குட் மெமரி டு தட் லேடி. அவங்க வந்து ஓ என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் வச்சு, ஒரு பேபி ஃபுட் வச்சு ஒரு ப்ரெசென்ட் பண்ணாலே அதை வந்து கடைசி வரைக்கும் அவங்க ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சோப். இந்த மாதிரி எனக்கு யாரும் கொடுக்கலங்க பிரெக்னெண்டா இருக்கிறப்ப. ஆனா நான் இப்ப யார் பிரெக்னெண்டா இருந்தா கூட இந்த மாதிரி சோப் தான் நான் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பிகாஸ் ஐ லைக் இட் சோ மச் அண்ட் ஐ ஹோப் தே வில் ஆல்சோ லைக் இட். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எஸ், இந்த ஒரு சோப் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் ஸ்பெஷல். ஓகே, திஸ் வி கால் இஸ் எம்பெடட் சோப். இங்க பாத்தீங்களா, வாவ் how beautiful and pretty it's looking. அந்த ரெட்டுக்குள்ள அந்த ஒயிட் காம்பினேஷனும் நல்லா இருக்கு. ஸோ இது அகெயின் ஃபார் கிஃப்டிங் பர்பஸ் தாங்க. இப்போ நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்றோம்னா அவங்களோட நேம், அவங்களோட பேரை கூட நம்ம வந்து இந்த மாதிரி எம்பெட் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் சச் கைண்ட் ஆஃப் அ சோப். ஸோ பாருங்க, இதுல வந்து ஒருத்தவங்க பேபின்னு கேட்டிருந்தாங்க, பேபின்ற பேர் வச்சு இந்த சோப் வேணும்னு கேட்டாங்க. ஸோ எனி நேம் ஆர் யாருக்காவது என்ன எழுதி கொடுக்கணும் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அகெயின் ஒன் ஸ்பெஷல் ஐட்டம் இன் மை ப்ராடக்ட் லிஸ்ட். ஸோ இதுதான் என்னோட கேட்டலாக். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட பிராண்ட் நேம் ட்ரூஎசன்ட் அரோமாஸ் வித் இட்ஸ் லோகோ. இங்க என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்டட் வித் லவ், ஹேண்ட் கிராஃப்டட் வித் கேர், ஹேண்ட் கிராஃப்டட் ஜஸ்ட் ஃபார் யூ. ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாமே ப்ராடக்ட் வைஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னா என்னென்ன சோப், அந்த சோப்போட பேரு, சோப்போட வெயிட் வித் ப்ரைசிங் லிஸ்ட் இதுல இருக்கு. ஸோ எனக்கு ப்ராடக்ட்ஸ் கேட்டு யார் வந்தா கூட அவங்களுக்கு இந்த கேட்டலாக் தான் காமிப்பேன். ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு என்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ யா, தட்ஸ் இட். ஸோ யா, நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, a lot more to go. பட் அதை வந்து இன்னொரு செக்மெண்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ hope you all enjoyed this video. So it's Rashmi signing off. See you all in the next video. Bye bye.